இயக்குனர் நான் பஞ்சாபி கேஷன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இது வழங்குவது என்பது நான் பொதுவாக சொல்லுவேன், இடங்களில் முப்பெரும் விழா ஐம்பெரும் விழாலாம் எடுக்கிறதுக்கு காரணம் அப்பப்போ சஸ்டைனபிலிட்டின்னு எங்களுடைய டெவலப்மெண்ட் செக்டாரில் சொல்லுவேன். நம்ம விழாவினுடைய நாயகர் ஆடிட்டர் என்ஆர்கே அவர்கள் வந்து கொண்டிருக்கார். வேலைக்கு வரலாம். என்ஆர்கே அவர்களுக்கு நம்ம ஒரு பலத்தை காரணமாக குறிப்பாக எழுத்தாளர்கள் நாவல்கள்னு வரும்போதோ சிறுகதைகள்னு வரும்போதோ அவர் தரக்கூடிய பரிசுகளும் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது பெரிய ஊக்கம். படைப்பாளிகளுக்கு பரிசுங்கிறது அது என்ன தொகைங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு பெரிய ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு இது தொடர்ந்து எழுதணுங்கிற விருப்பத்தையும் அது அதிகமாக கொடுக்கும். ஒற்றுமைகளை அது சொல்லிலாக இருக்கலாம், அல்லது உவமையில் இருக்கலாம், அல்லது காட்சியில் இருக்கலாம், அல்லது கருத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட உவமைகளை ஒப்பீடுகளை ஒப்பிட்டு அந்த நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலில் 93 ஒப்புமைகள், நான் சரியாக சொல்கிறேன்னு அவர் தலையாட்டிட்டார். 93 ஒப்புமைகள் அதில் அடுக்கி இருக்கிறாங்க. அண்ட் ஜென்ரலாக நம்ம நினைக்கிறோம் பேசுகிறோம் என்ன உணர்வின் பரிமாற்றங்களை நூல் வடிவமாக கொண்டு வரணும். அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். பட் நான் பண்ணுற தொகையெல்லாம் கம்மி தான். அதுக்கு மேலே தொகை தேவிபால சார் சொன்ன மாதிரி தொகைக்கு இது இல்லை. ஆனால் அதாவது வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்வதற்கு என்ன வழிமுறைகள் விதிமுறைகள் இதெல்லாம் உங்கள் நூல்கள்லேருந்து பிரகாசமாக வெளியில் வரணும். இட் ஷுட் கிவ் லைட் டு த டார்க்னஸ். மற்றும் 2 வத்திய குளத்தின் கடைசி மீன்கள். என்னுடைய ஆசிரியர் கீழே நிலாபாரதி. மௌனத்தின் மொழிபெயர்ப்பு அமுதா பொற்கட் அவர்கள். இந்த 2 நூல்களும் பரிசுக்குரியவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. என்னாச்சுன்னா என்னுடைய அந்த வேலை பளுவில் இருக்கக்கூடிய வருத்தம் மன சுமையில் குறைஞ்சிது. இந்த புத்தகங்கள் படிக்க ரொம்ப கல்லூரிக்கு போகிற மாதிரி கையில் புத்தகத்தை தூக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்தோம் ஒரு 10 நாள். அவ்வளோ பிடித்தமான வேலை எனக்கு. நேரம் கருதியதுனால என்னால் இது செய்ய முடியல. நீங்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் புத்தகத்தோடு பயணிக்கிறீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க, எழுத்து பணியிலேயே இருக்கீங்க. அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப பொறாமையாகவும் இருக்குது. நம்மளும் அதை ஏதாவது செய்யணும், நம்மளும் அதை மாதிரி ஏதாவது ஒரு பயணத்தில் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. ஆனால் எழுத்தாளர்களுக்கு அதை விட பெரிய கௌரவம் இல்லை. நம்ம கொடுக்குறதெல்லாம் பின்னாடி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பின்னு போட்டால் கூட சத்தம் கேட்காத அளவுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கீனாக கவனிக்கிறீங்க. இந்த நூலை நான் தேர்ந்ததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வர்ணனையாகட்டும் ஒரு பதிவாகட்டும் செய்திகள் போல என்று இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் விநாயகர், வலதுபுறம் முருகப்பெருமான் இருப்பார். நேராக சென்றால் கஜஸ்தம்பம் இருக்கும். ஒரு கவிதை என்று சொல்லும் பொழுது சந்தம், எதுகை, மோனை, இயைபு, தொடை, அடி, நயம் இவை அனைத்தும் இருந்தால்தான் அந்த கவிதை ருசிக்கும். இது பசுமரத்தாணி போல அந்த குழந்தையினுடைய மனதில் சென்று அமர்ந்துவிடும். அப்போ அந்த குழந்தை வளரும் பொழுது அதன் போலவே நல்ல ஒரு பண்புகளோடு வளருமாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதை பாடல்கள் அனைத்துமே பள்ளியிலே பாடப்பகுதியாக வைக்கக்கூடிய அளவிற்கு தரம் வாய்ந்ததாக இருப்பதால் தான் எனக்கு இந்த கவிதைகள் அனைத்துமே பிடித்தது. அதே போல
இந்த புத்தகங்கள் பலவிதமான கட்டுரைகளை தந்திருக்கின்றன, கதைகளை தந்திருக்கின்றன. ஒருத்தரை பற்றியும் பேசணும்னு ஆசை. ஆனால் ஒருத்தரை பற்றியும் மற்றும் எல்லாம் தொகுத்து வழங்கும் போது, விரிவுரையாற்றுகிற போது சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கும் ஒரு முறை கைதட்டி. அதே போல மாணவர்கள் பரிசு பெற்றார்கள். அந்த பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் வெற்றி பெறும் என்பதில்லை, நாமெல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வைப்போம் என்ற உறுதியை பொருளுக்கு நாம் எண்ணுகிற எண்ணத்தில் லட்சியத்தில் கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று அனைவரையும் பார்த்து விடைபெறுகிறேன். இந்த ஸ்கூலில் வந்து ஒரு 40-45 பிள்ளைங்க இருப்பாங்க வகுப்பில். அப்படி இருக்கும்போது ஒரு 2 பிள்ளை கவனிச்சா கூட போதும், நமக்கு அந்த ஒரு பீரியட் ஃபுல்லாக எடுத்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இங்கே வந்து சார் ராம் சார் சொன்னார், பின் ட்ராப் சைலன்ஸில் வந்து இங்கே எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு. உண்மையிலே ஒரு எழுத்தாளருக்கு இதை விட ஒரு பெரிய கௌரவம் இருக்கவே முடியாது. அந்த வகையில் ஒரு அங்கீகாரம் போது ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு வந்து அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ நாள் அவங்க பட்ட வேதனையும் அந்த டெலிவரி பெயினும் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொன்காலை பொழுது. Once again, the bottom of the heart, especially for Padmini and also Udayam Ram and NRK and all. Wish you all every good luck. I am with you always. Let us enjoy the life. Let us make the life always purposeful and happy.